ஹை கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஆனியன் தொக்கு தான் பார்க்குறேன். சப்பாத்தியோட சாப்பிட சூப்பராக இருக்குது. இது எப்படி செய்யணும்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி ஆன்லைனில் கிராசரிஸ் ஆப், இது வந்து பை மோட். இதில் வந்து நம்ம வீட்டுக்கு தேவையான கிராசரிஸ், மசாலா பவுடர், வெஜ்ஜிஸ் அண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரூட்ஸ் எல்லாமே வாங்கலாம். இதோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் அவுட் பண்ணி பாருங்கள். வெளியில் வாங்குறதுக்கும் இதில் வாங்குறதுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. முதல்ல ஒரு பேனை ஹீட் பண்ணிட்டு அதில் வந்து எண்ணெய் போட்டுட்டு அது ஹீட் ஆன உடனே வந்து பார்த்திங்கன்னா கடுகு போட்டுட்டு அப்புறம் வெந்தயம் போடுங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சீரகம் ப்ளஸ் சோம்பு ரெண்டும் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன், அது போட்டுக்கலாம். ப்ளஸ் வந்து கடுகு, உளுந்தம் பருப்பு எல்லாம் போட்டுட்டு கஸ்கஸ் கொஞ்சமாக போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி விடுங்க. அது ஃப்ரை ஆகிற சமயத்தில் ஒரு கொஞ்சம் வந்து கருவேப்பிலை, ஒரு 2 பச்சை மிளகா கீரி இதில் சேர்த்துட்டு அதையும் நல்லா ஃப்ரை பண்ணி விடுங்க. இது ஃப்ரை ஆகிட்டே இருக்கிற சமயத்தில் நம்ம வந்து ஒரு 4 பெரிய வெங்காயம், பார்த்திங்கன்னா ஒரு 4 பெரிய வெங்காயம் எடுத்து ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். சின்னதாக கட் பண்ணுறப்ப தான் டக்கு டக்குன்னு வதங்கும். அதை எடுத்து அப்படியே நல்லா 4 பெரிய வெங்காயம் தாங்க, அதை எடுத்துகிட்டு நல்லா ஸ்லைஸாக கட் பண்ணி அதை எடுத்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸ்லைஸாக கட் பண்ணுறப்ப தான் டக்குன்னு வதங்கும் வெங்காயம். அதனால் வந்துட்டு நம்ம ஸ்லைஸாக கட் பண்ணியிருக்கோம். அதை எடுத்துகிட்டு அப்படியே ஆட் பண்ணிவிட்டு நல்லா அந்த ஆயிலெலாம் ஸ்ப்ரெட் ஆகுற மாதிரி அதை சுற்றி வதக்கி விட்டுட்டே இருங்க. இந்த வதங்குற சமயத்தில் லைட்டாக சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. சால்ட் ஆட் பண்ணால் தான் வந்து பார்த்திங்கன்னா அது டக்குன்னு வதங்கும். வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வதங்குது. நல்லா வதங்கிட்டே இருக்கணும் பாருங்கள். லைட்டாக கோல்டன் கலர் ஆகிடுச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுக்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 டேபிள் ஸ்பூன் போடுங்க. போட்டு நல்லா வதங்கிட்டே இருங்க. இதோட ஒரு தக்காளி ஆட் பண்ணால் இன்னும் நல்லா இருக்கும். ஒரே ஒரு தக்காளி எடுத்து குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் அந்த ஒரு தக்காளி எடுத்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நல்லா இது வதங்கணும். வந்து பார்த்திங்கன்னா லைட் கோல்டன் கலர் வரும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். ஒரு தக்காளி தான், அதை எடுத்து ஆட் பண்ணிக்கோங்க. குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்கேன். இந்த சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு தேவையான அளவுக்கு சால்ட் வந்து ஆட் பண்ணிக்கலாம். சால்ட்டு சும்மா 1 டேபிள் ஸ்பூன் அளவு போட்டுட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. எப்பயுமே தக்காளி வந்து சால்ட் ப்ளஸ் வந்து மஞ்சள் தூளில் தான் நல்லா வதங்கும். இது போட்டு வதக்குனிங்கன்னா டக்குன்னு வந்து தக்காளி வதங்கிடும். இப்போ 1 டேபிள் ஸ்பூன் ஆஃப் மஞ்சள்தூள் போட்டு நல்லா வதக்கிட்டே இருக்கேன். வதக்கிட்டே இருந்திங்கன்னா நல்லா வதங்கிடும். இப்போ வதங்கிட்டுருக்க சமயத்தில் நம்ம என்ன பண்ணுறோம்னா அதை அப்படியே கிளறி விட்டுக்கிட்டு அப்படியே விட்டுட்டா அது பாட்டு நல்லா வதங்கிடும். இந்த டைமில் நம்மளுக்கு தேவையான மசாலா பொடிகளை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் ஆஃப் சிக்கன் மசாலா, 1 டேபிள் ஸ்பூன் வேணால் ஒரு கொஞ்சமாக வந்து கரம் மசாலா போட்டுட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொத்தமல்லி பொடி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது வந்து சப்பாத்திக்கு சரி டேஸ்ட்டாக இருக்கும். ஒன்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள். இது எல்லாருக்கும் ஃபேவரபுளாக இருக்கும். ஒன்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி வீடியோ வேணுன்னா நம்மளோட சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.